கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 56ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 56 வசனம் 8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் பழகி போன ஒன்று என்னவென்றால், கடவுளை நோக்கி எளிதாக கேள்வி கேட்பது தான். எனக்கேன் ஆண்டவரே இப்படி நடக்க வேண்டும்? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யாரையும் நான் ஏமாற்றவில்லை, யாருக்கும் நான் துரோகம் பண்ணவில்லை. நான் அப்படி இருந்தும் கூட ஏன் இவ்விதமான காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கின்றது என்று நாம் கேள்வி கேட்கின்ற மக்கள். நான் இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது, தாவீது மிக பயங்கரமான கொடிய வேதனைக்குள்ளாக அவன் இருக்கின்றான். ஆனால் அந்த சமயத்தில் கூட, ஆண்டவரே உம்மை நம்பினேனே, நீர் இப்படி என்னை நட்டாற்றில் விட்டுவிட்டீரே என்றெல்லாம் சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே இந்த அலைச்சலையெல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த அலைச்சலெல்லாம் உமக்கு தெரியும், என் கண்ணீர் உமக்கு தெரியும், அவைகளை உம்முடைய கணக்கில் நீர் வைத்து கொண்டிருக்கிறீர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு புரிதல் நம்முடைய கடவுளை குறித்து ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வர வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கின்றதான அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான இப்படிப்பட்டதான தீங்கான காரியங்கள், வேதனையான காரியங்கள், பிரச்சனையான காரியங்களை அவர் அறியாதவர் போலவும், அவர் எங்கோ ஒரு இடத்துல மறைவான இடத்தில் அவர் இருப்பதைப் போலவும், நாம் இந்த இடத்துல இப்படிப்பட்டதான காரியங்களிலே சிக்கிக்கொண்டு தவிக்கிறவர்களைப் போலவும், ஆண்டவரே நீர் காணவில்லையே என்று கேட்கிறோம். மார்த்தாலும் மரியாளும் அப்படித்தான் கேட்டார்கள். ஆண்டவரே நீர் இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். கேட்கும் பொழுது அது மிக லாஜிக்கான ஒரு வார்த்தை போல் தான் இருக்கிறது. ஆம், இயேசு வந்திருந்தால் அங்கே லாசரு மரித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காதே என்று சொல்லி. ஆனால் இயேசுவிற்கு லாசரு மரிக்கப் போவதும் தெரியும், மரித்த பின்பு தான் அவரை எழுப்பப் போவதும் தெரியும். ஆகவே தான் சீஷரிடத்தில் அவர் சொல்லுகின்றார், லாசரு நித்திரையாய் இருக்கின்றார், நான் எழுப்பப் போகிறேன். சீஷர்கள் நம்மை போன்றவர்கள் அல்லவா? ஆகையினால்தான் ஆண்டவரே உறங்குகிறவன் உறக்கம் தெளிந்த பிறகு அவனே எழும்புவானால் அல்லவா, ஏன் நாம் போய் அவரை எழுப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆம், நாம் அப்படிப்பட்டவர்கள் தான். ஆண்டவருடைய செயலை, அவருடைய வல்லமையை, அவர் செயல்படுகிறதான விதத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்மை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்முடைய அலைச்சல்களை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் வேதனையின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறோமே, அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படியானால் ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி? அப்படி நான் கஷ்டப்படுவதை கடவுள் பார்த்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் அவர் அமைதியாக இருப்பார்? நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே, குடும்பமாக, தனிப்பட்ட விதத்தில், நாங்கள் பொருளாதாரத்திலோ, எங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான காரியங்களிலோ, இன்னும் பிற காரியங்களிலே நாங்கள் அப்படியே ஒரு மரண பாதையிலே நடந்து போவதைப் போல அல்லவா நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஏன் கடவுள் அமைதியாக இருக்க வேண்டும்? அவர் உடனே எங்களுக்கு உதவலாமே என்று நாம் சொல்லலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பாடுகள் நேரம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு நேரம்.
அந்த நேரம்தான் நம்மை ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்மை உருவாக்குகிற ஒரு நேரமாக இருக்கிறது. நம்மை உருவாக்கும்படியாக ஆண்டவர் நம்மை சில பாடுகளுக்குட்படுத்துகின்றார். வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பொன் ஒரு வெள்ளி அழகான விரும்பத்தக்க ஆபரணமாக, விலையேறப்பெற்ற ஆபரணமாக அது மாற வேண்டும் என்று சொன்னால் அது பூமியிலிருந்து வெட்டி எடுத்தவுடனே அப்படியே அதனுடைய மதிப்பு கூடிவிடாது. ஆனால் அது உலைக்களத்தில் போட்டு உருக்கப்பட்டு அதை அணிகலனை உருவாக்குகிறவர் தன் இஷ்டப்படி அதை செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் கட்டுப்பட்டு இருந்தால்தான் அந்த பொன்னோ தங்கமோ அல்லது வெள்ளியோ அல்லது வேறு எந்த பொருட்களாக இருந்தாலும், ஈவன் ஒரு பாறையாக இருந்தால் கூட அது அழகான ஒரு சிலையாக வடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சிற்பியின் ஒளியின் வலியை அது தாங்க வேண்டும். அப்படி தாங்கும் பொழுது அழகான ஒரு சிலை உருவாக்கும். ஒரு பொன் வெள்ளி உலைக்களத்தில் போட்டு உருக்கி எடுத்து தட்டானால் அது அடித்து துன்புறுத்தும் பொழுது அத்தனை விலையேற பெற்ற ஒரு அணிகலனாக அது மாறுகிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் கடவுள் அந்த ஒரு கடினமான பாதையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கின்றார். ஆனால் அந்த பாதைகளெல்லாம் என்னவாக மாறும்? நிச்சயமாக ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு பாடுகளும் ஒரு கஷ்டங்களும் ஒரு வேதனைகளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராமல் போகவே போகாது. ஒரு பாடுகளுக்கு பின்பதாக ஒரு அழகான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இதை தாவீது ஏற்கனவே அறிந்திருந்ததினால்தான் அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் அலைச்சலுக்குள்ளாக இருக்கிறேன், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அலைந்து திரிகின்றேன், அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று அறியாதவனாக நான் இருக்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். ஆனால் ஒன்று உண்மை ஆண்டவரே, என் கண்ணீரையெல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கூட உள்ளம் உடைந்திருக்கிற உங்களை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய வேதனையின் பாதையை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு பதில் உண்டு. அது என்ன பதில் தெரியுமா? கடவுள் எப்படி பதில் அளிக்கிறோர் தெரியுமா? உங்களை அப்பரிமிதமாய் ஆசீர்வதிப்பது மூலமாக, நீங்கள் யோசித்து பாராத விதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற விதமாகத்தான் இந்த பிரச்சனை பாடுகளுடைய முடிவு இருக்க போகிறது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், எங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கின்ற கடவுளாக எங்கள் கண்ணீரை உடைய துருத்தில் வைத்து அதை கர்த்தாவே உடைய கணக்கில் வைத்து எங்களுக்கு பதில் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம் தகப்பனே. உம்மை விட்டால் நாங்கள் எங்கு போக முடியும் ஐயா? இதே அற்புதமான தாசன் சொல்லுவாரே, தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி, ஆமாண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதற்காக, எங்களுக்கு பலனாய் இருக்கிறதற்காய், எங்களுக்கு துணையாய் இருக்கிறதற்காய், எங்களை நீர் விடுவித்து ஆசீர்வித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறதற்காய் தோத்திரம். அது என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் அனைவருக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.